வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனல். சம் இன்சூர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்த வார்த்தையை கேட்டு இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இது ஏன் முக்கியமானது, உங்க தேவைகளுக்கு ஏற்ற சரியான தொகையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். சம் இன்சூர்ட் என்றது ஒரு வருஷத்துல உங்க மருத்துவ செலவுகளுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வழங்கும் அதிகபட்ச தொகை. நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தா அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்க இன்சூரன்ஸ் கவர் செய்யக்கூடிய அதிகபட்ச தொகை இதுதான். ஆனா இது ஏன் முக்கியம்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சம் இன்சூர்ட் 5 லட்சம்னு வச்சுக்கோம். உங்களுக்கு ஒரு பெரிய உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு 7 லட்சம் செலவாகுதுன்னா மீதி 2 லட்சம் நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணணும். இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பர்டன் ஆகிடும். ஸோ சரியான சம் இன்சூரை எப்படி முடிவு பண்ணுவீங்க? நீங்க மனசுல வைக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்றேன். உங்க தனிப்பட்ட மற்றும் குடும்பத்தோட ஹெல்த் ஹிஸ்டரிய மதிப்பீடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அல்லது உங்க குடும்ப வரலாற்றுல யாருக்காவது தீவிர நோய்கள் இருந்திருந்தா அதிகமான சம் இன்சூரை தேர்ந்தெடுப்பது தான் புத்திசாலித்தனம். இந்தியால மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்க இருக்கிற ஊரை பொறுத்தும் ட்ரீட்மெண்ட்டோட வகையை பொறுத்தும் ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவுகள் பரவலா மாறுபடலாம். பெரிய ஊர்கள்ல செலவுகள் அதிகமா இருக்கும், அதனால அதையும் யோசிச்சுக்கோங்க. உங்க வயசு உங்களுக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸை முடிவு செய்ய முக்கியமானது. உங்களுக்கு வயசு ஆக ஆக மருத்துவ கவனிப்புக்கான தேவையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால கூடுதல் பாதுகாப்புக்கு சம் இன்சூர் அதிகமா இருக்கணும். உங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை யோசிச்சுக்கோங்க. அதிகமான சம் இன்சூர் வேணும்னா பிரீமியம்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ உங்களால கட்ட முடியுமாங்கிறதையும் கவரேஜையும் பேலன்ஸ் பண்றது முக்கியம். உங்க சம் இன்சூர் உங்க ஆண்டு வருமானத்துல குறைஞ்சது 50% இருந்து 100% வரைக்கும் இருக்கணும். உதாரணமா, வருஷத்துக்கு நீங்க 10 லட்சம் சம்பாதிச்சா சம் இன்சூர்ட் 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை இருந்தா சரியா இருக்கும். ஸோ உங்க ஹெல்த் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு சரியா இருக்கக்கூடிய சம் இன்சூர்ட் எவ்வளோன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாலிசி வாங்குறது மட்டும் இல்ல, உங்களையும் உங்க குடும்பத்தையும் அதிகமான ஹெல்த் கேர் செலவுகள்ல இருந்து பாதுகாக்கிறதும் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் ஸ்டார் ஹெல்த் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.